காரசாரமான மட்டன் பெப்பர் ஃப்ரை செய்யலாமா? செய்யலாமே. இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை செஞ்சோம்னா வெறும் ரசம் சாதம் மட்டும் இருந்தா கூட போதுங்க. சத்தமே இல்லாம சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. க்ளீன் பண்ண 1/2 கிலோ மட்டன், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு 1 கப் தண்ணி ஊத்தி கலந்து 5 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இங்க மட்டன் வெந்து இருக்குங்க. அடுத்து ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல பொடி செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி சூடானதும் 3 பட்டை, 3 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 3 பீஸ் கல்பாசி போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சம் புதினாவை போட்டு வதக்கிட்டு கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 6 முந்திரி பருப்பையும் வேக வச்ச மட்டனை தண்ணியோட சேர்த்து கலந்து விடலாம். தண்ணி வத்துற வரைக்கும் விடலாம். அப்படியே இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விடலாம். மட்டன் ட்ரை ஆனதும் அரைச்ச மசாலா பொடி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா வாயில எச்சில் ஊற வைக்கிற மட்டன் மிளகு வறுவல் ரெடி.